नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக 29 நாட்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் நோன்புகளை நோற்று முடித்தவர்களாக நேற்றைய தினம் புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளையும் கொண்டாடிவிட்டு இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாம் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான புனிதமான சந்தர்ப்பத்திலே நம்முடைய நாட்டிலே மார்க்க ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிரச்சினை தொடர்பான சில செய்திகளை நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நேற்றைய தினம் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலான முஸ்லிம்கள் நோன்பு பெருநாள் திடல் தொழுகையை நிறைவேற்றினார்கள். இதே நேரத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய பிறை குழுவின் முடிவின்படி ஒரு சிறு கூட்டம் இன்றைய தினம் பெருநாள் தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இதனுடைய பின்னணி பிரச்சனை என்னவென்று சொன்னால், பிறை தென்பட்டதாக ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட தகவல்களை கூட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தெளிவாக மறுத்திருந்தது. மறுத்ததற்கான ஆதாரங்களை பின்னால் நான் உரையிலே சொல்லுவேன். இப்படி மறுத்துவிட்டு நேற்றைய தினம் உலமா சபையினுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அவருடைய ஒரு உரையை இலங்கையினுடைய தேசிய சேவை முஸ்லிம் சேவை என்று சொல்லக்கூடிய வானொலி அலைவரிசை மூலமாக ஆற்றி இருக்கிறார். அந்த உரையிலே ஜம்மியத்துல் உலமா பிறையை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதற்கும் நாம் பிறையை ஏற்றுக்கொண்டதற்கும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சமுதாயத்தினுடைய ஒற்றுமை. முதலாவது அவர் வைக்கக்கூடிய வாதம் என்னென்று கேட்டால், இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமூக ஒற்றுமை என்பது ரொம்ப வலியுறுத்தப்பட்டது. இந்த சமூக ஒற்றுமைக்கு மாற்றமாக ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு கூட்டத்தினரின் எஸ்எம்எஸ்களை பார்த்து கொண்டு ஒரு சிலர் பெருநாள் தொழுகையை முடித்திருக்கிறார்கள். இவர்கள் செய்தது சுத்த ஹராம். நோன்பை விட்டவர்கள் இப்பொழுதே மீண்டும் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் தன்னுடைய உரையிலே மிக அருமையாக ரிஸ்வி முஃப்தி அவர்கள் உரையாற்றினார்கள். அவருடைய உரையிலே சொல்லப்பட்ட நிறைய பொய்கள். ஒரு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தகுதியற்றவர்கள் தலைமைத்துவத்திற்கு தெரிவு செய்யப்படுவது. மறுமை நாளில் அடையாளங்கள் ஒன்று என்னன்னு கேட்டால், தகுதி இல்லாதவர்கள் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்வது. அதற்கு ஒரு ஏற்றமான ஒரு ஆதாரம் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தலைவர் தவறி பேசலாம், நினைத்து கொண்டு தவறக்கூடாது. ஒரு தலைவர் தவறுதலாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
தவறையே செட்டப் பண்ணி பேசுவது ஒரு தலைவருடைய பண்பல்ல. ஆனா நேற்றைய தினம் நான் பின்னால் பட்டியல் போட இருக்கிறேன். ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லிய பொய்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த உரையை முழுமையாக எடுத்தால் முக்கால்வாசி பொய்களை சொல்லி இருக்கிறார். ஆதார வீடியோவோடு நாங்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறோம். ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? சமுதாய ஒற்றுமைக்காக இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையின் சுருக்கத்தை பேசுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக அருமையான சில நபிமார்களுடைய வரலாறுகளை பட்டியலிட்டு காட்டுகிறான். குர்ஆனிலே ஆதம் நபியை பற்றிய செய்திகள் இருக்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய செய்திகள் இருக்கிறது, இப்ராஹிம் நபியை பற்றிய செய்திகள் இருக்கிறது, அலியஸப் பற்றிய செய்திகள் இருக்கிறது, இலியாஸ் பற்றிய செய்திகள் இருக்கிறது. இப்படி பல நபிமார்கள் பற்றிய செய்திகள் திருமறை குர்ஆன் மிக அருமையாக எடுத்து காட்டுகிறது. இந்த அத்தனை வரலாறுகளையும் ஒன்று விடாமல் படித்து பாருங்கள். இந்த அத்தனை நபிமார்களும் ஒற்றுமைக்காக மார்க்கத்தை விட்டார்களா, மார்க்கத்திற்காக ஒற்றுமையை கைகழுவினார்களா என்பது தெரிய வரும். இந்த அத்தனை நபிமார்களும் பிரச்சாரம் பண்ற நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் எழுந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஒற்றுமையாக சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது, நாம் அத்தனை பேரும் ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம், இப்படி ஒற்றுமையாக இருக்கிறவங்களை நீங்க ஏன் பிரிக்கிறீங்க, சமுதாய ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்து மக்கள் அத்தனை பேரும் வலியுறுத்தினார்கள். நபிமார்கள் சமூக ஒற்றுமையை பார்த்தார்களா, சத்திய கொள்கையை பார்த்தார்களா? கொள்கை முக்கியம் நினைச்சாங்களா, இல்ல சமுதாயம் முக்கியம் நினைச்சாங்களா? கொள்கை முக்கியம் நினைச்சதுனால தானே உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கைக்கு தான் முன்னுரிமையே தவிர ஒற்றுமைக்கு முன்னுரிமை அல்ல. ஒற்றுமைங்கிறது எப்ப உருவாகும் தெரியுமா? கொள்கையினால் உருவாக்கப்படுகிற ஒற்றுமைக்குத்தான் இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. கொள்கையற்ற ஒற்றுமைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நீ ஒரு கொள்கை இருந்துக்க, நீ உன் கொள்கை இருந்துக்க, நீ தரிக்காவா தரிக்கல கொள்கை இருந்துக்க, தபிலீக கொள்கை இருந்துக்க, எல்லாரும் வாங்க ஒற்றுமையா ஒரு குடைக்கு கீழே வருவோம்ங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டா? அரசியல்ல உண்டு. அரசியல் எப்படி? எஸ்எல்எம்சி காரணம் வந்துக்க, அங்கால அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸும் வந்துக்க, இந்த பக்கமா மலைய மக்கள் முன்னாடி வந்துக்க, இங்கால கருணை எல்லாரையும் சேர்த்துக்க, எல்லாரும் வெத்திலேண்டு வந்துக்குருவோம். வந்துச்சா இல்லையா? ஒரு கட்சிக்குள்ள எல்லாரையும் ஒன்று சேர்த்து அரசியல் நடத்தலாம். மார்க்கத்தில் அரசியல் நடத்தக்கூடாது. மார்க்கத்தில் மார்க்கத்தை தான் செய்ய வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற காலகட்டத்தில் சமூகம் பிளவுபடுகிறது. அத்தனை பேரும் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக துடிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சத்திய கொள்கையை சொல்றதை விட்டாங்களா? சிலைகளை கூட போய் உடைத்தார்கள். ஒற்றுமைக்காக சிலைகளை விட்டு வச்சிருக்கலாமா இல்லையா? ஒற்றுமை குலைஞ்சிரும், சிலைகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் நினைச்சாங்களா? ஒட்டச்சு தரமட்டமாக்கினாங்க. காரணம் என்ன? ஒற்றுமை சீர்குலைந்தாலும் பிரச்சனை இல்லை, சத்தியம் நிலைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மக்கா காபிர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதரே முஹம்மதே, நாம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். ஒரு ஒப்பந்தம் பேசுறாங்க. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு பிரச்சாரம் பண்றீங்க, நாங்க அல்லாஹ்வையும் வணங்கலாம் மற்ற எல்லாரையும் வணங்கலாம்னு பிரச்சாரம் பண்றோம். மக்காவில் நடந்த பிரச்சனை என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணினாங்க. மக்கா காபிர்கள் அல்லாஹ் மறுத்தாங்களா? அல்லாஹ்வை மறுக்கல. எப்படி சொன்னாங்க? நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கொள்றோம், லாத்து உஸ்ஸா மனாத்து மாதிரி சிலைகளையும் ஒத்துக்கொள்றோம், நாங்க இந்த சிலைகளோட சேர்த்து அல்லாஹ்வை வணங்க தயார். நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வோட சேர்த்து இந்த சிலைகளையும் வணங்குறதுக்கு வாங்க, நாம் எல்லாரும் ஒற்றுமையாகிருவோம். எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை? உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம் என்று சொன்னா கூட நீங்க தலைவர் ஆகிக்கிறீங்க, மக்காவினுடைய தளபதியா நீங்க வந்துக்கிறீங்க. நீங்க எங்களோட பிரச்சனை பண்ண வேணாம், நாங்க உங்களோட பிரச்சனை பண்ண வேணாம், ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்துக்கிறோம். ஒற்றுமையா இருந்து நீங்க சிலைகளை வணங்குங்க, நாங்க அல்லாஹ் வணங்குறோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ரசூலுல்லாஹ்வோட வந்து பேரம் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான் தெரியுமா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் காபிர்களே,
லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவவற்றை நீங்கள் வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன சொல்லி காட்ட சொல்றான்? காபிர்களே, நீங்க வணங்குறத நான் வணங்க வேண்டிய தேவையில்லை, நான் வணங்குறத நீங்க வணங்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒற்றுமைக்காக வேண்டி, சமூகம் பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொள்கையை விட்டு கொடுக்க நான் தயாரில்லை. இன்றைக்கு இந்த பிறை விஷயத்தில் உண்மையாக கண்ணால் பார்த்த பிறையை ஒத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பிறை செய்தியை அறிவித்தது சமூகத்தில் பிரிவினை என்று சொன்னால், உலகத்தில் முதலாவது பிரிவினைவாதியாக அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? நமக்கு முன்னாடி கொள்கைக்காக சமூகம் பிளவுபட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். நமக்கு முன்னாடி கொள்கை தான் முக்கியம், சமூகம் முக்கியம் இல்லை என்று முடிவெடுத்தவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் எடுத்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் தவறு செய்யவில்லை, அவர்கள் தான் தெளிவாக தவறு செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தெளிவாக கண்ட பிறையை மறுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல, அது எப்படி மறுத்தாங்கிறத சொல்லும் போது நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது அவர் சொன்ன ஒற்றுமை கோஷத்துக்கான பதிலை நாம் பார்த்து விட வேண்டும். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கா காபிர்கள், அபூஜஹல், உத்துபா, ஷைபா, இது போன்ற மக்கா காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அது என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில ஏழைகள், நிறைய இஸ்லாத்தை தழுவுறவங்க ஏழை பாலைகளாக தான் இருப்பாங்க, இஸ்லாத்துக்குள்ள நிறைய நுழைகிறவங்க ஏழை பாலைகளாகத்தான் இருப்பார்கள். இப்படி ஏழையான மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து கொண்டிருந்தார்கள். மக்கா காபிர்கள் வந்து என்ன பேசுறாங்க தெரியுமா? முஹம்மதே, உங்க கூட இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க, இது மாதிரி ஏழைகள் எல்லாம் நிறைய உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஊருக்குள்ள பெரிய பணக்காரன், எங்களுக்கு ஊருக்குள்ள பெரிய செல்வாக்கு இருக்குது. உத்துபாண்டா ஒருத்த எலும்பி கையை கட்டி நிற்பான், ஷைபாண்டா ஒருத்த எலும்பி சீட்டு தருவான், அபூஜஹல்டா ஒரு மரியாதை இருக்கும். ஆனா உங்களோட இருக்க இந்த ஏழை வாழைகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்களோட நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்து சரிசமனாக உட்கார்ந்த எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏன் கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, புதுசா ஒரு ஆள் வந்தான்னு கேட்டா யாரு முகமது, இவர்ல யாரு முகமதுன்னு கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க? இவர்ல யாரு ரசூலுல்லாஹ்ங்கிறதே தெரியாத அளவுக்கு மக்களோட மக்களாக ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, சரிசமனா இருப்பாங்க, பிரிவினை காட்ட மாட்டாங்க. அதனால தான் அவன் கேட்கிறான், நீங்க மக்களோட மக்களா எங்களை உட்கார வச்சீங்கன்னா உத்துபாண்டு எப்படி நான் அறிமுகப்படுத்திக்கிறது, ஷைபாண்டு எப்படி மக்களுக்கு தெரியும், அபூஜஹல் எப்படி மக்களுக்கு தெரியும்? அதனால இந்த ஏழை பாலைகளை பிரிச்சு தனியா உட்கார வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தனி கௌரவம் தாங்க என்று சொல்லி வந்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒத்துக்கொண்டாங்களா? ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொள்ற வாக்குல தான் பேசுறாங்க. சரி, அப்ப நாம ஏதாவது பேசி முடிச்சுக்கிறோம்னு பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தெரியுமா? இதை பார்த்துட்டு, முஹம்மதே, மார்க்கத்தில் எல்லாரையும் சரிசமனா வச்சணும் இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அவங்களுக்காக மார்க்கத்தினுடைய ஒரு சட்ட திட்டத்தை மாத்த பாப்பீங்களா? அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் ஆமா. அந்த டைம் பார்த்து ஒரு குருடர் வர்றாரு. யாரு குருடர்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உட்கார்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நபியேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாங்க. உட்காரும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா? அவரை புறக்கணிக்கிறாங்க, அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் கண்டுகொள்ளல? நபிகள் நாயகம் தூதராக இல்லாமல் மனிதராக நடந்து கொள்கிறார்கள். எப்படி மனிதராக நடந்து கொள்றாங்க தெரியுமா? நாம இந்த இடத்துல எல்லாருமே பெரிய பெரிய ஆக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப பார்த்து இந்த ஆள் வர்றாரு, இவங்களை பத்தி தானே இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்ப சரிப்பட்டு வருமா என்று சொல்லி கண்டுகொள்ளாம அவர் சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கிறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்கல. அல்லாஹ் என்ன பார்க்கறான் தெரியுமா? இஸ்லாத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தன் வந்து சரிசமனாக நீங்க மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தன் வந்து உங்களுக்கு சலாம் சொல்லி பேசுறான், நீங்க அவங்கள புறக்கணிச்சிட்டு இன்னொருத்தனுக்கு கௌரவம் கொடுக்கறத பத்தி மார்க்கத்துக்கு மாற்றமா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்டா, அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் ஆமா. ஒரு குருடர் வந்த நேரத்தில் அவர் கருகடுத்தார், அவர் புறக்கணித்தார் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறான். எதுக்கு கண்டிச்சான்? சமூக ஒற்றுமை இருந்துட்டு போட்டு ஒற்றுமையை பத்தானே ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அல்லாஹ் விட்டுட்டு போயிட வேண்டியதானே. எதுக்காக கண்டிக்கிறான்? ஒற்றுமை என்பது மார்க்கத்தில் கொள்கைக்கு அப்பால் இருக்கக்கூடாது. கொள்கைக்குள்ள இருக்கிறவன் சண்டை பிடிச்சா ஒற்றுமையை பத்தி பேசுங்க, கொள்கைக்கு வெளியில இருக்கிறவன் மார்க்கத்தில் இல்ல, அவனுக்கு மத்தியில் போய் எல்லாரும் வாங்க ஒற்றுமையா இருந்துக்கிறோம்னா அது மார்க்கத்தில் செல்லுபடியாகாது. கண்டிக்கிற நேரத்தில் கூட எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா?
சாதாரணமாக கண்டிச்சானா அல்ல? வலமல ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் பேசும்போது எப்படி பேசுவான்? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சொல்றானா இல்லையா? குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்குதா இல்லையா? நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபியை பார்த்து விழிச்சு அல்லாஹ் பேசுவான், ரசூலுல்லாஹ்வோட நேரடியா பேசுவான். ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? அபஸ வ தவல்லா, அவர் புறக்கணித்தார், அவர் கடுகடுத்தார். அல்லாஹ் எப்படி பேசுறான்? மூணாவது மனுஷனை பேசுற மாதிரி பேசுறான், சம்பந்தம் இல்லாத ஆளை பேசுற மாதிரி பேசுறான். அவர் கடுகடுத்தாரு, அவர் புறக்கணித்தாரு, ஒரு குருடர் வந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டாரு. எதுக்கு சொல்லி காட்டுறான் தெரியுமா? மார்க்கத்தில் எல்லாருக்கும் சம அந்தஸ்து இருக்கும் போது நீங்க தனி அந்தஸ்து கொடுக்க போவீங்களா? மார்க்கத்துக்கு மாற்றமா பேச போவீங்களா? கொள்கையை விட்டுவிட்டு உங்களுக்கு சமூக ஒற்றுமை தான் முக்கியமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கண்டித்த வரலாறை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த வரலாறுகள் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கு தெரியாத வரலாறுகள் அல்ல. இந்த வரலாறுகள் உலமா சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாத வரலாறுகள் அல்ல. இத்தனை வரலாறுகளையும் தெரிந்து கொண்டும் சமூக ஒற்றுமை என்பதற்காக சத்திய கொள்கையை மறைக்க முனைகிறார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் வழிகேடர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? உதாரணத்திற்கு இந்த பிறை விஷயத்தில் நடந்த சில செய்திகளை நான் சொல்லி காட்ட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? முஃப்தி என்றால் ஃபத்வா கொடுப்பவர் என்று அர்த்தம், முஃப்தின் என்றால் குழப்பவாதி என்று அர்த்தம். முஃப்திக்கும் முஃப்தினுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முஃப்தி என்றால் ஃபத்வா கொடுப்பவர், முஃப்தின் என்றால் குழப்பவாதி. இவர் பேசிய உரையிலிருந்து இவர் இரண்டாவது ஆளா முதலாவது ஆளா என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? பேசுகிற நேரத்தில் முதலாக அவர் சொன்ன ஒரு பொய்யை சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? செய்திய சலாத்தை எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு கஃபாபில் மர்இ கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் அப்படின்ற ஹதீஸை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ஒருத்தன் காதுல கேட்கறதை எல்லாம் பரப்புறது அவன் பொய்யனுங்கிறதுக்கு ஆதாரம். அருமையான செய்தி ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களே. இந்த ஹதீஸுக்கு நேரடியாக பொருத்தமானவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் அல்ல. ஏன் உங்களை தவிர வேறு யாரும் அல்ல? கேள்விப்பட்டதையெல்லாம் எப்படி பரப்பினார் தெரியுமா? முதலாவது செய்தி, கிண்ணியாவிலே பிறை பார்க்கப்பட்ட தகவலில் பிறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய கிண்ணியா கிளையினுடைய லெட்டர் பேடில் ஹிதாயத்துல்லா நலீமி அவர்கள், அவர்தான் அந்த கிளையினுடைய தலைவர், கிண்ணியா ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ஹிதாயத்துல்லா நலீமி கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்திருந்தார். இதை கிண்ணியாவினுடைய ஊர் இணையதளம் வெளியிட்டது. அந்த செய்தியை நாம் எடுத்து காட்டுறோம். இவர் நேத்து உரையில் என்ன பேசினாரு? எங்களுடைய கிண்ணியா பிரான்ச்சினுடைய தலைவருடைய கையெழுத்தை போர்ஜரி செய்து விட்டார்கள், கையெழுத்தை களவெடுத்து போட்டுட்டாங்க, அவருக்கு தெரியாம அவர கையெழுத்து போட்டாங்க. இது ஒபாமாட கையெழுத்து பாருங்க, களவெடுத்து போடுறதுக்கு. இவர கையெழுத்து களவெடுத்து போட்டு பிறை உண்மை என்று சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது தேவையா? இதுல எங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இணையதளத்தில் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார், வீடியோ கைவசம் இருக்கிறது. அவரே வந்து என்ன சொல்றாரு? ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தவறாக சொல்லிவிட்டார்கள், நான் என்னுடைய கையெழுத்தை யாரும் போர்ஜரி செய்யவில்லை, அது ஏண்ட கையெழுத்து தான். ஹிதாயத்துல்லா மௌலவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வீடியோ ஆதாரம் இருக்குது. இன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய ரிஸ்வி முஃப்தி ஷேக் அவருங்க இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தொடர்பாக முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான உரையை வழங்கினாங்க. உண்மையில் நாங்கள் அவங்கள மதிக்கிறோம், அவங்களோட தலைமைத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனாலும் அந்த உரை தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அவங்களுக்கு சரியான தெளிவற்ற சில தகவல்கள் காரணமாக சில சிக்கலான கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது தொடர்பான விரிவான அறிக்கையை இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் ஊடகங்களுக்கு வழங்குறதுக்காக இருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்போ கிண்ணியா ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவராக பொறுப்பாளராக இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் என்ற வகையில் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த உரையில் வந்த ஒரு விஷயம், ஒரு போலியான ஒப்பமிடப்பட்டு போலியான சிக்னேச்சர் இடப்பட்டு அந்த கடிதம் பிரசுரிக்கப்பட்டது அல்லது வெப்தளங்களில் போடப்பட்டு உலகத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு செய்தி பரவுன என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கருத்து தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
ஆனால் உண்மையில் அந்த அந்த கடிதத்தில் ஒப்பமிட்டிருந்தவர் வேறு யாரும் அல்ல, நான் என்னுடைய சொந்த ஒப்பத்தை தான் இட்டிருக்கிறேன். ஏற்கனவே தலைவராக இருந்து உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று இப்பொழுது லீவுல வந்திருக்கிற நசார் மௌலவியோடு தான் என்னுடைய தலைவர் பேசியிருக்கிறார். அவரு இப்ப இருக்கிற தலைவர் நான் என்று சொன்னதாகவும் எங்களிடம் தலைவர் நசார் மௌலவி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 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 இடத்துல எந்த ஒப்பம் தான் இருந்தது, அது எந்த வகையிலையும் வேறு யாருடைய ஒப்பம் அல்ல. இந்த பெருநாள் பிறகுதான் அவர் மீண்டும் இந்த ஜமியத்துல் உலமா பொறுப்பெடுப்பதாக கூறிய அதே வேளை இரவு நடந்த அந்த மீட்டிங்ல கூட நான் அவருக்கு சொன்னேன், இப்ப எங்களோட தலைவர் மாவட்ட தலைவராக இருந்தவர், ஊர் தலைவராக இருந்தவர் இருக்கிறார், எனவே அவருடைய தலைமையில் இந்த முடிவு எடுப்போம் என்று கூட நான் சொன்னேன். நான் பொறுப்பாக இருந்தாலும் இந்த காலப்பிரிவுல அவருடைய தலைமையில முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் இங்கிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சாட்சி அவர் உடனடியாக சொன்னார், இல்ல இல்ல இப்ப பொறுப்பா இருக்கார், தலைவராக இருக்கிறார் ஹிதாயத்துல்லா ஷேக், எனவே அவருடைய தலைமையிலே இந்த முடிவை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அவராக சொன்னார். அதன் பிறகுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் என்னுடைய ஒப்பத்தை நான் விட்டிருக்கிறேன். எங்களுடைய இப்போது இருக்கிற செயலாளர் ஷஃபாத் மதனி அவருடைய ஒப்பமும் அந்த கடிதத்திலே காணப்படுகிறது. எனவே அது ஒரு போலியான ஒப்பமோ அல்லது அந்த கடிதம் ஒரு பிழையான செய்தியோ அல்ல. இங்கு நாங்கள் தெளிவாக அடுத்த தீர்மானம் எடுத்து நான் ஒப்பமிட்டு வெளியான ஒரு கடிதம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு அந்த உரை அவருடைய தலைவருடைய உரை தொடர்பான விரிவான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்துவதற்காக இருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அது ஏண்ட கையெழுத்து, யாரும் கையெழுத்த போர்ஜரி பண்ணல, இங்க புற பார்த்தது உண்மை, நாங்க தான் கையெழுத்து போட்டோம், திட்ட தெளிவாக ஆதாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், கிண்ணியா ஜமியத்துல் உலமா கையெழுத்து போடல. இவர் இன்னொன்னு என்ன தெரியுமா, அவரே சொல்றாரு, கிண்ணியா ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இதற்கு முன்பாக ஒருவர் இருந்தார், அவர் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று விட்டார், இப்ப நான் தான் இருக்கிறேன், ரிஷி முஃப்தி அவர் தான் தலைவர் நினைச்சிட்டார். உங்க கிளையில எவன் தலைவர்ன்றே உங்களுக்கு தெரியல, நீங்க மார்க்கத்தை பத்தி பேசுறீங்களா? கிண்ணியா ஜமியத்துல் உலமா தலைவர் யாருன்னு இவருக்கு தெரியல, இவர் வேறொருத்தர் முன்னாள் தலைவர் நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போன் போட்டு கேட்டிருக்காரு. அவர் இல்லைன்னு சொன்னதோட இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா உண்மையிலே இல்லைன்னு நினைச்சிட்டாரு. கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவன் பொய்யன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது நாங்கள் பொய்யர்களா நீங்கள் பொய்யர்களா? அடுத்ததாக என்ன ஆரம்பிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் எத்தனையோ உலமாக்களிடம் படித்திருக்கிறேன், நீங்க உலமாக்கள்கிட்ட படிச்சீங்களே, படித்த உலமாக்களில் எந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொன்னார்கள்? இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான பொய்யான செய்தியை கொண்டு வந்து உலமாக்கள் எல்லாம் நபிமார்கள வாரிசுகளாம், இப்படி ஒண்ணுக்கு பின் பொய் சொல்றவர் எல்லாம் நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொன்னாங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் கத்தம் வாத்தியா கந்தூரி எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதுறவன் பூரா என்ன சொல்றான், உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் ஒன்றும் சொல்லாதியே. நபிமார்களுடைய வாரிசுகள் என்பதற்கு ஆதாரபூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அதனால் இந்த இடத்தில் ரிஷி முஃப்தி அவர்கள் ஹதீஸிலேயும் பொய் சொல்லி இருக்கிறார், அவருடைய கிளை விஷயத்திலும் பொய் சொல்லி இருக்கிறார். கிண்ணியாவிலே பிறை பார்க்கப்பட்ட தகவல் நடந்த சம்பவம் இதுதான். பிறை பார்க்கப்பட்டதாக தகவல் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் பிறை பார்க்கப்பட்ட தகவலை வாலண்டியராக போன் போட்டு நமக்கு சொல்றது யாருன்னு கேட்டா, அந்த ஊருடைய அஸ்வர் அல்லது அஸ்ஹர் பள்ளிவாசலுடைய இமாம் ரியாஸ் மௌலவி அவர்கள் போன் போட்டு என்ன சொல்றாருன்னா, மௌலவி நாங்க பிறைய பார்த்துட்டோம் கிண்ணியாவில், நாம் மட்டும் பார்க்கல, என்னோட சேர்த்து 15-20 பேருக்கு மேல பிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு தகவல் தர்றாரு. நாம் அவற்றை கேட்கிறோம், அல்லாஹ் மீது சத்தியமா நீங்க பார்த்தீங்களா? அதுல இதை மட்டும் கேட்டாலே போதுமானது. திருப்பி என்ன கேட்கிறோம், நாளைக்கு சமூகம் பிழை விட்டுட்டா பெருநாள் நோன்பு பிடிக்க வேண்டிய நேரத்தில் பெருநாள் கொண்டாடின பாவத்தை நீங்க தான் எடுக்க வேண்டி வரும், உண்மையாக சொல்லுங்க. இல்ல இல்ல அல்லாஹ் மீது ஆணையாக நான் பிறைய பார்த்தேன், பிறைய நான் பார்த்தேன், என்னோட சேர்த்து ஊர்ல 15-20க்கு மேற்பட்டாக்கள் பார்த்தாங்க அப்படின்னு தகவலை ரியாஸ் மௌலவி என்பவர் அஸ்ஹர் பள்ளிவாசனுடைய இமாம் என்ன செய்யறாருன்னு கேட்ட நமக்கு வாலண்டியராக போன் பண்ணி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இவர தகவலை மட்டும் எடுக்காம
இன்னும் 2-3 பேர் நம்ம ஜமாத் சார்பாக அந்த ஏரியா மக்கள்கிட்ட போன் பண்ணி நீங்க கண்டீங்களான்னு கேட்டெடுக்கிறோம். கேட்டு எடுத்து உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் இன்றைக்கு பிறை தென்பட்டு இருக்கிறது, நீங்கள் பெருநாளை கொண்டாட முடியும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அறிவிக்கிறது. பிபிசி இணையதளத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்கும் ஜம்மியத்துல் உலமாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இன்றைக்கு நாடு பூராகவும் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பிபிசியும் தகவலை போட்டிருப்பான், இதை வச்சு தான் போடுறான். நாம SMS போடுறோம், மக்களுக்கு அறிவிக்கிறோம், பெருநாள் கொண்டாடுங்க என்று சொல்றோம், மக்களும் கொண்டாடுவதற்கு தயாராகிறார்கள். ஆனா இவ்வளவு நடந்தும் ஜம்மியத்துல் உலமா 9 மணி வரைக்கும் எந்த தகவலையும் சொல்லல. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. 9 மணி வரைக்கும் எந்த விதமான அறிவித்தலையும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சொல்லவில்லை. பிறை குழு கூடியிருக்கிறது கொழும்பு பெரிய வள்ளிவாசலில். கூடிவிட்டு என்ன நடக்குது தெரியுமா? அவர் பேசுறது என்ன சொல்றாரு? 90 வருடங்கள் 10,000 உலமாக்களை கொண்ட சபை இது. 90 வருடமா 10,000 உலமாக்களை கொண்ட சபையா? இந்த சபையினால் இஜ்மா செய்து நாங்கள் முடிவெடுத்தோம், இன்றைக்கு பெருநாள் கொண்டாட கூடாது என்று. மார்க்கத்தில் இஜ்மான்னு ஒன்று இருக்குதா? குர்ஆன் ஹதீஸிலிருந்து முடிவெடுத்தோம் என்று சொன்னா நாம ஒத்துக்குருவோம். குர்ஆனில் பார்த்தோம், ஹதீஸில் பார்த்தோம், இந்த இரண்டின் அடிப்படையில் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடுவது கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் என்று சொல்லி இருந்தாருன்னா அதை பத்தி நாம ஆய்வு பண்ணலாம். என்ன சொல்றாரு தெரியுமா? இஜ்மா பண்ணி முடிவெடுத்தோம், இன்றைக்கு பெருநாள் கொண்டாடக்கூடாது, நோன்பு தான் பிடிக்கணும் என்று சொல்லி இஜ்மா பண்ணினீங்களே. இஜ்மாண்டா என்ன தெரியுமா? ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்துல முடிவு காண இயலாது என்று சொன்னா அவங்க சொல்ற பதில், முடிவு காண இயலாது எதுவுமே மார்க்கத்தில் இல்லை. மார்க்க விஷயத்தில் எதெல்லாம் ஒன்று முடிவு காண முடியலன்னா உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணுமா? ஒரு முடிவெடுப்பாங்களாம். உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அது மார்க்க முடிவா போயிடும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் உலமாக்கள் முடிவெடுப்பது மார்க்கம் என்று சொல்லி எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி சொல்வதாக இருந்தால் உலமாக்களுக்கு வஹி இறங்க வேண்டும். உலமாக்களுக்கு ரிஸி முஃப்திக்கு வஹி வருமா? வராது. ஆக உலமாக்கள் மார்க்கத்தின் ஃபத்வாவை மாற்ற முடியாது. என்ன செய்யலாம் தெரியுமா? உலமாக்கள் குர்ஆனை கொண்டு வா, ஹதீஸை கொண்டு வாங்க, உட்கார்ந்து பேசுங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவெடுக்கலாமே தவிர தன்னிச்சையான முடிவை எடுக்கக்கூடாது உலமாக்கள். இவர் என்ன சொல்றாரு? நாங்க இஜ்மா பண்ணி முடிவெடுத்தோம். இஜ்மா பண்ணி உலமாக்கள் முடிவெடுத்தீங்களே, உங்க 10,000 உலமாக்களும் சேர்ந்தா முடிவெடுத்தீங்க? கண்டிப்பா இல்ல. 10,000 உலமாக்கள் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் இஜ்மா விஷயத்திலும் நீங்கள் சொன்னது பொய். ஏன் பொய்? இஜ்மாவை நீங்க நம்பினா உங்க இஜ்மா சட்டப்படி 10,000 பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கணும். 10,000 பேரும் சேரலங்கிறதுக்கு கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா ஆதாரம். ஏன் ஆதாரம்? அவங்க தானே இவங்களுக்கு மாற்றமா இருந்தாங்க. இவங்களுக்கு மாற்றமா அவங்க செயல்பட்டதுல இருந்து இவர்கள் சொல்லுகிற 10,000 கேட்டகரி கிடையாது. 10,000 உலமாக்கள் இருந்தேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உலமாவை அனுப்பியிருந்தா கூட பிறை பார்த்தானா இல்லையான்னு விளங்கி இருக்குமே. அதை விட்டுவிட்டு மேமன் ஜமாத்தை நீங்க ஏன் நம்பிக்கிட்டு இருந்தீங்க? மேமன் சகோதரர்களை பாராட்டுறாரு. மேமன் ஜமாத்தை நீங்க எதுக்குங்க நம்புறீங்க? 10,000 உலமாக்கள் 10,000 ஊர், 10 ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஆளுன்னு சொன்னா கூட 10,000 ஊர்கள் இலங்கையில இருக்குதோ தெரியல. சுப்ஹானல்லாஹ். அப்படி பார்த்துக்கலாமே. அதை விட்டுவிட்டு 90 வருடங்கள் 10,000 உலமாக்கள் 2006 செப்டம்பரிலே நாங்கள் எடுத்த முடிவை இவர்கள் மறுத்து விட்டார்கள். நீங்க எடுத்த முடிவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? 2006 செப்டம்பர்ல ஜம்மியத்துல் உலமாவினுடைய முடிவுக்கு மாற்றமாக போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அதுக்கு மாற்றமா நாம செயல்பட்டுட்டோமா? 2006 செப்டம்பர்ல ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கம் அங்க வந்து கையெழுத்து போட்டுச்சா? எங்க தலைவர் கையெழுத்து போட்டாரா? செக்ரட்டரி கையெழுத்து போட்டாரா? உங்களோட இணைஞ்சு செயல்படுவோம் என்று எங்கேயாவது சொன்னோமா? ஒரு நாளும் சொன்னதும் கிடையாது, சேர்ந்து செயல்பட போறதும் கிடையாது. காரணம் என்ன? மார்க்கத்திற்கு மாற்றமான உங்களோடு நாங்கள் எந்த காலத்திலும் சேர்ந்தது கிடையாது. உங்களுக்கு அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாங்கள் செயல்படுத்தோமா? உங்க கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் தான் மாற்றமே வரும். கட்டளையை ஏற்றுக்கொள்ள என்னும் போது என்ன மாற்றம்? உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தப்பட்டிருந்தா தான் உங்களுக்கு மாற்றம் செய்தாகும். இன்னொன்னு, குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொல்லும் போது நீங்கள் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் மார்க்கத்தில் இல்லை. அதனால நாங்க என்ன செய்யல? கட்டுப்படவில்லை. இரண்டாவது என்ன தெரியுமா? ஏன் பிறையை மறுத்தீங்க அப்படின்னு கேட்டா, பிறை தென்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் தான் மறுத்தோம் என்று சொல்லுகிறார். இணையதளத்திலே அவருடைய ஆடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. டவுன்லோட் பண்ணி தேவையானாக்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து கேளுங்க. அதுல உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? உண்மையிலேயே குர்ஆனை போன்று நீங்கள் சொல்வது உண்மை. காபிர்களுக்கு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இந்த குர்ஆனிலே குர்ஆன் பொய்யாக இருக்கும் என்றால் லவஜது ஃபீஹி இக்திலாபன் கஸீரா,
நிறைய முரண்பாடுகளை குர்ஆனிலே பார்த்திருப்பீர்கள். குர்ஆன் பொய்யிண்டா நிறைய முரண்பாடு இருக்குமாம் குர்ஆன்ல. அப்ப என்ன அர்த்தம், எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? பொய்யருக்கு ஆதாரம் என்ன? முரண்பட்டு பேசுவது. முரண்பட்டு பேசினாலே பொய்யன்னு அர்த்தம். அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிறை தென்படுவதற்கு எவ்வித வாய்ப்பும் கிடையாது, அதனால் பிறை தென்படவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. மறுத்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன்னா வானியல் அடிப்படையில் பிறை தென்படவே தென்படாதான் சொல்லி அடுத்த நிமிஷம் இல்லைங்க அவரே சொல்றாரு, ஆனா ஒரு 14 நிமிஷம் தெரியும். தெரியவே வாய்ப்பு. நான் கேட்கிறேன், சில ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு கொண்ட சொல்லிட்டு நாளை கொண்ட சொல்லுவான். இப்படி முரண்படுறவங்களை நாங்க பார்த்துருக்கிறோம். இப்ப சொல்லி அடுத்த கணம் முரண்படுறவங்களை நான் இன்னைக்கு தான் முதல்ல பார்க்கிறோம். இப்பதான் சொல்றாரு வாய்ப்பே கிடையாது, எங்கும் பிறை தென்படாது, வானியல் சொல்லிவிட்டது. எங்கள்கிட்ட 16 வானிய நிபுணர்கள் இருக்கிறார்கள். அஷேக் இலியாஸ் இருக்கிறார், அஷேக் அவர் இருக்கிறார், அஷேக் இவர் இருக்கிறார், பட்டியல் சொல்றாரு. எல்லா ஷேகுமாரும் இருக்கிறாங்க சொல்லிட்டு, ஆனால் 14 நிமிடங்கள் பிறை தெரியும். 14 நிமிடத்துக்கு அவர் சொல்ற வாதத்தை நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கொழும்புல 6:38க்கு சந்திரன் மறையணும். சந்திரன் நேத்து நாம பிறை பார்த்த டேட்ல 3:21க்கு சந்திரன் உதிச்சிருச்சு. சந்திரன் உதிச்ச டைம் என்ன? 3:21 சந்திரன் பிறந்து விட்டது, அதிகாலை நேரம். 3:21 நாம் பிறை பார்த்த நேரம் வரைக்கும் 15 மணித்தியாலங்கள் இருக்கிறது. 13 அவர் இருந்தாலே பிற தெரியும். பிற தெரிகிறதுக்கு 13 அவர் இருந்தா போதும். ஆனா 15 அவர் நாம பிறை பார்த்ததுக்கும் பிறை உதிச்சதுக்கும் இடையில இருக்குது. இதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 6:38க்கு சந்திரன் மறைந்து விட்டது. 3:15க்கு 3:21க்கு தொடங்கி 6:38க்கு சந்திரன் மறைந்து விட்டது. சந்திரன் மறைஞ்சிட்டுன்னு சொன்ன அதனால் பிற தெரியலைங்க, 14 நிமிஷம் தெரியுதுங்கிறார்ல. இப்ப நீங்க 6:38ல இருந்து பின்னாடி 14 நிமிஷம் வந்துக்கிறணும். 6:38ல இருந்து பின்னாடி 14 நிமிஷம் வந்தீங்கன்னு சொன்ன அந்த பின்னாடி 38ல இருந்து 14 நிமிஷத்துக்குள்ள பிறை தெரியும் அர்த்தம். அவரே சொல்றாரு 14 நிமிடங்கள் பிறை தெரியும். நமக்கு கிண்ணியாவில இருந்து பிறை பார்த்ததாக சொல்லப்பட்ட முதலாவது தகவல் 6:30க்கு பிறை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். 6:38க்கு தான் சந்திரன் மறையும். 6:30க்கு பிறையை பார்த்துட்டாங்க. அந்த 14 நிமிஷத்துக்குள்ள அது வந்துட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் போன் போட்டு சொல்றாரு 6:37க்கு பிறை பார்த்தோம்ங்கிறாரு. டைமை கரெக்டா சொல்றாரு. 6:38க்கு தான் சந்திரன் மறையும். 6:37க்கு பார்த்தேன் ஒருத்தர் சொல்றாரு, 6:30க்கு பார்த்தேன் ஒருத்தர் சொல்றாரு. ரிஷி முஃப்தியுடைய வாதப்படி சரியாக அந்த 14 நிமிடத்திற்குள் பிறை தென்பட்டு விட்டது. சரியா? இப்ப என்ன விஷயம்? இன்னொரு முரண்பாடு பாருங்க. பிறை தென்படவே இல்லை, தென்பட வாய்ப்பே இல்லை, அதனாலதான் மருத்துவம் சொன்னார்ல. சொல்லிட்டேன்னு சொல்றாரு தெரியுமா? ஆனா பார்த்த ஆக்களை மட்டும் பெருநா கொண்டாட சொன்னோம். நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் என்ன? பிறை தென்படவே இல்லை, வாய்ப்பே இல்லை, அதனாலதான் மருத்துவம்ங்கிறாரு. மருத்துவம் என்ன சொல்றாருன்னா, ஆனா பார்த்தவங்களை மட்டும்தான் பெருநா கொண்டாட சொன்னோம். அவங்க ஊரே குழப்பிட்டாங்க. பார்த்தவங்களை மட்டும் பெருநா கொண்டாட சொன்னீங்கன்னா அப்ப ஒரு கூட்டம் பார்த்திருக்கான்னு அர்த்தமா இல்லையா? தென்படவே தென்படாதுன்றீங்களே, இதை விட என்ன முரண்பாடு வேணும்? அவர் அதாவது சத்தியத்திற்கு அசத்தியத்துக்கு அளவுகோல முரண்பாடு தாங்க. இவ்வளவும் பொய். அதுல வேற எம்மமா ரிஷி முஃப்தி பதில் கொடுத்துட்டாருல. அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், நமக்குள்ள ஒரு கூட்டம், இன்னைக்கு ஒரு கூட்டம் தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு பெருநாள். இவங்க யாரு தெரியுமா? நீ சந்தேகம்னா நோம்ப விட்டுட்டு பெருநாளை கொண்டாடணும். இல்ல பெருநாள்ல சந்தேகம்னா பெருநாளை விட்டுவிட்டு நோம்ப பிடிக்கணும். இது நோம்பும் இல்ல பெருநாளும் இல்ல. நேத்து அவங்களுக்கு லீவ், அவங்களுக்கு பெருநாளும் இல்ல நோம்பும் இல்ல, நேத்து லீவு விட்டுவிட்டு இன்னைக்கு பெருநாள். இது எங்க இருந்து எடுத்தீங்க? ரெண்டையும் விட்டுவிட்டு ஏதாவது ஒன்னதானே நீங்க எடுக்கணும். அது மாதிரி ஒரு கூட்டமும் இடையில் இருந்தார்கள். அதே போல இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னொரு விஷயத்துல முன்னோர்கள் ஷேக் இப்னு தைமியா சொல்லி இருக்கிறார், ஷேக் அஹமது இப்னு ஹம்பல் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் சொன்னதை எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இப்படி மறுக்கணும் ஷேக் இப்னு தைமியா அவர்களை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தான் ரிஷி முஃப்தி அவங்களுக்கு இப்னு தைமியா ஞாபகத்துக்கு வந்துச்சா? தப்லீக் ஜமாத்துக்கு இன்றைக்கு தான் இப்னு தைமியா நல்ல மனுஷனா தெரிஞ்சாரா? இவ்வளவு காலமா இப்னு தைமியா வழிகேடு, இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல மனுஷனா? சரி, இப்னு தைமியா சொன்னா மார்க்கமா? அவர் என்ன நினைச்சிட்டாரு? எல்லா தௌஹீத் காரணம் மாதிரி எஸ்ஐடிஜே காரணம் இருப்பான்னு நினைச்சிட்டாரு. ஷேக் இப்னு தைமியா சொன்னா ஏத்துக்குவாங்க, ஷேக் பின் பாஸ் சொன்னா ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சிட்டு தான் சொல்றாரு அவரு. ஷேக் இப்னு தைமியா சொன்னா என்ன, நாங்க உமர் இப்னு கத்தாப் சொன்னதா ஒரு செய்தியை பின்னாடி சொல்றாரு, பொய். இருந்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால் கூட எடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும், அல்லாஹ் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு பேரும் தவிர யார் சொன்னாலும் எடுக்க மாட்டோம். இவர் என்ன செய்றாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்தாரு, பிறையை பார்த்ததா சொன்னார், முதல்ல முகத்தை கழிச்சு வாங்கன்னு சொன்னாரு. சரியா? அன்னைக்கு வேற பிறை பார்க்கிறவங்க வந்து ஷேட் இல்லாம இருக்கப்படாதான், செருப்பு போடாம இருக்க கூடாதான். அப்ப ஜம்மியத்துல மால ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுங்க எல்லாருக்கும் பிறை பார்க்கறதுக்கு. என்ன நான் கேட்கிறேன், பிறை பார்க்கறதுக்கு நீங்க வைக்கிற அளவுகோலி தானே?
இதுதான் 90 வருடங்கள் 10,000 உலமாக்கள் இதுதானே. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஆய்வாளர்களுக்கு 2 நன்மை. இதை நல்லா விளங்கிக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் ஆய்வு பண்ணுகிறார், மார்க்கத்தில் ஆய்வு பண்ணி சரியான முடிவை எடுத்தால் 2 நன்மைகள் கிடைக்கும், தவறான முடிவை எடுத்தால் 1 நன்மை கிடைக்கும். சரியா எடுத்துட்டாங்கன்னா 2 நன்மை, தவறு எடுத்துட்டாங்கன்னா ஆய்வு செஞ்சதுக்காக 1 நன்மை கிடைக்கும். சரி, இதை சொல்லி என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் எடுத்த முடிவு, அவங்க எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. நாங்க இந்த ஹதீஸை மறுக்கல. ஆனா ஆய்வு செஞ்சு முடிவெடுத்தவன் தவறு எடுத்தா தான் நன்மை இருக்குது. நீங்க ஆய்வு செய்யவே இல்லை, நீங்க தெளிவா தெரிஞ்சதை மறுக்கிறீங்க. மனமுரண்டா மறுத்தவங்களுக்கு எல்லாம் 2 நன்மை 1 நன்மை கதையே கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஹதீஸை இப்படி சொல்லிட்டு சொல்றாருன்னா, ஆனால் நீங்கள் வழிகட்டு போயிட்டீர்கள், நோன்பை விட்டவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் என்ன சொல்லுது? ஆய்வு செஞ்சு முடிவெடுத்து சரியான முடிவெடுத்தா 2 நன்மை, தவறு எடுத்தா 1 நன்மைன்னு சொல்லுதா இல்லையா? அப்ப எங்களுக்கு அவங்களோட பார்வையில் நாம செஞ்சது தவறாக இருந்தால் கூட நமக்கு 1 நன்மை இருக்குது. நம்மளை பார்த்து சொல்றா, நீங்க வழிகேடுங்கிறார், நன்மை இருக்குன்னு ஹதீஸ் சொல்லிட்டு வழிகட்டு போயிட்டீங்கிறாரு. நாம் என்ன சொல்றோம்? நாங்கள் ஆய்வு செய்து எடுத்த முடிவு தெளிவான முடிவு, எங்களுக்கு 2 நன்மை. நீங்கள் ஆய்வு செய்யவே இல்லை, உங்களுக்கு தீமை தான் இருக்கிறது, நன்மை அல்ல. காரணம் என்ன? தெளிவா வந்து சொல்றான், நாங்க பிறைய பார்த்துட்டோம்னு சொல்லி மேமன் ஜமாத் அனுப்பி பார்த்தாங்களாம். மேமன் ஜமாத் அனுப்பி பார்த்தீங்களே, மேமன் ஜமாத் இல்லைன்னு சொன்னாங்களாம். பார்த்தவன் சொல்றான் பார்த்தேன். கடைசியில அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கிண்ணியா நகர சபை நகர அந்த மாவட்டத்துக்குள்ளவர்கள் அன்றைய தினம் பெருநாள் எடுத்தார்கள். நாடு பூராக அனைத்து மக்களும் பெருநாள் எடுத்தார்கள். இவ்வளவு பேர் பெருநாள் எடுத்தும் இவர் வந்து திருப்பி என்ன பேசுறாரு? ஜமாத்துக்கு கட்டுப்படுங்கள், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்கள். ஏசிஜேயு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு தான் பிறையை அறிவிக்கிற அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்காரு. இதை திருப்பி நாம கேட்கணும், உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு யார் சொன்னா? நான் கேட்கிறேன், பிறையை கண்டா பிறையை அறிவிக்கிற அதிகாரம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு என்று யார் சொன்னார்? அவங்களே முடிவெடுத்துக்கிட்டாங்களாம். நான் கேட்கிறேன், நான் தான் இந்த நாட்டில் ஜனாதிபதினு நானே முடிவெடுத்தா நான் ஜனாதிபதியா? நான் வந்து சொல்றேன் நான் ஜனாதிபதி, நீங்க ஜனாதிபதிங்கிறதுக்கு என்ன முடிவு? எங்கட ஜமாத்தால நாங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் முடிவெடுத்தோம், நாங்க தான் ஜனாதிபதின்னு. உங்க ஜமாத்து முடிவெடுத்தா உங்க ஜமாத்துக்கு தலைவராக வேணும்னா இருந்துட்டு போங்க. இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக இயலாது. இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி நாட்டு மக்கள் சொல்லணும். இந்த நாட்டுக்கு பிறையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது என்று முழு நாட்டு மக்களும் சொன்னார்களா? அந்த அதிகாரத்தை மக்கள் ஓட் போட்டு தான் நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்களா? நீங்களா தெரிவு செஞ்சுக்கிட்டா நீங்க அதிகாரம் படிச்சிருவீங்களா? 1 முறை 2 முறை இல்ல, எத்தனை தடவைகள் இந்த பிறை பிரச்சனை ஹலால பிலாலாக்கின மாதிரி பிறைய குறையாக்கிட்டாங்க. செஞ்சாங்களா இல்லையா? இவ்வளவு செஞ்சு போட்டு எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி சகோதரர் ஷேக் முஃப்தி அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார். சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? முதலில் ஆரம்பத்தில் சொன்ன அபசவத்தவல்லா அத்தியாயத்தை போல அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தலைமைத்துவத்தில் தலைவராக இருந்தால் போதாது, தலைவருக்கு அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்கிற மரியாதை தெரிய வேண்டும். என்ன சொல்லுகிறார் அந்த உரையில கடைசியில் கேளுங்க. கிண்ணியா மக்களே, உங்களுக்கு நன்றி மறந்து விட்டீர்கள். சுனாமிக்கு நாங்கள் எவ்வளவு உதவினோம், சுனாமிக்கு நாங்க செஞ்ச உதவி எல்லாம் மறந்து போட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. சுனாமிக்கு நீங்க உதவினா நாக்க நீட்டிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தொங்க போட்டுக்கிட்டு நிக்கணுமாவே நாயின்னு நினைச்சீங்களா? மக்களே என்ன நினைச்சுக்கிட்டு எப்படி ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? சுனாமிக்கு எப்படி லஞ்சம் கொடுக்கிறாரு? சுனாமிக்கு நாங்க தந்ததுனால பிறை பார்த்ததை மறைச்சிருங்க. பிறை என்ன சொல்ல வர்றாரு? அப்ப சுனாமிக்கு நாங்க இவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியும் சுனாமியில பட்ட கஷ்டத்தை நாங்க நீக்கியும் பிறவாத்த செய்தியை அறிவிச்சிட்டீங்களே, பிறவாத்த செய்தி அறிவிக்காம இருந்திருக்கலாமே. அப்ப என்னடா மாமூல் கொடுக்குறீங்களா? மார்க்கத்துக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? இப்படி ஒரு மக்களை கேவலப்படுத்தலாமா? இந்த ஜமாத்து செய்யாத உதவியா சகோதரர்களே? இன்னொன்னு என்ன தெரியுமா நான் கேட்கிறேன், இப்படி சொல்பவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் செய்த உதவியை சொல்லி காட்டுகிறானோ அவன் எடுத்த வாந்தியை சாப்பிடும் நாய்க்கு சமனானவன். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் வாந்தி எடுத்த நாய் திரும்ப வாந்தியை சாப்பிடுவதற்கு சமானமானவன். ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா இதை சொல்லுவாரா? மதுகபு தெரியும், ஹதீஸ் தெரியாது. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கண்ட மேனிக்கு தன்னுடைய உரையிலே இல்லாத பொய்களை இட்டு கட்டி இவ்வளவு தகவலை சொல்லியிருக்கிறார். இது போக இன்னொருத்தரையும் சேர்த்து சொல்லிருக்கணும், ஹைதர் அலி. இவர் ஜம்மியத்துல் உலமாவுடைய முக்கியஸ்தர்கள். இன்னொருத்தர் யாரு? ஏற்கனவே சொன்ன சூரா சபையில மாட இருக்கிறத தடை விதிச்சா சைவமா போயிருவோம்டார்ல, அவர் வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது மாட எடுத்தாலே சைவமா போவேன்னு சொன்ன நீங்க எல்லாம் மார்க்கம் எதையா? மார்க்கத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? தகுதி இல்லை. அதனால் பொதுமக்களுக்கு அன்பாக விடுக்கிற வேண்டுகோள்,
சகோதரர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அந்த உரையிலே அருமையாக இறுதி வாசகம் ஒன்றை சொல்லியிருக்கிறார். எங்களோடு வாருங்கள், பேசுவோம் வாருங்கள், இது சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ணுவோம் வாருங்கள் எல்லாம் சொல்றாருல. நீங்கள் சொன்னதை எழுத்திலே தாருங்கள், தெளிவாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பிறை தொடர்பாக உங்களோடு வாதிக்க தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிற இன்னொரு தகவல், இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு அக்கு வேறு ஆணி வேறாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கிழிக்கப்படும். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தோலுரித்து காட்டுவதற்கு தயாராகிவிட்டோம். அகில இலங்கை ஜம்மியத் இவருடைய ஸ்பீச்சுக்கு தனியாக இன்னொரு மறுப்பும் வெளியிடப்படும். மறுப்பு ஆதாரபூர்வமாக இன்னொரு மறுப்பு, அந்த வீடியோ எல்லாம் அட்டாச் பண்ணி மறுப்பு வெளியிடப்படுறதோட இன்னும் தனியாக இந்த பெருநாள் திடல் தொழுகைக்கு பொம்பளை பிள்ளை வராதிங்க, அவங்க வராதிங்க, இவங்க வராதிங்க சொல்ற ஃபத்வாக்கள், ஜம்மியத்துல் உலமா இதுவரைக்கும் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் அத்தனையும் அக்கு வேறு ஆணி வேறு கிழித்து நாரடிப்பதற்கு ஜமாத் தயாராகிவிட்டது. இவ்வளவு காலமா பொறுமையா இருந்தோம். ஏன் பொறுமையா இருந்தோம்? அளவோட போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் பொய் சொல்ல தயாராகி விட்டார்கள். பார்த்த பிறையை மறுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். மறுத்தது மட்டும் இல்லாம அந்த கடிதம் பொய் என்று ஃபோர்ஜரி செஞ்சதாக நம்ம மேலே இட்டு கட்டினாரு. ஆனா அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அவனே இனம் காட்டி விட்டான். சகோதரர் ஹிதாயத்துல்லா நலைமி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அந்த கடிதம் கைப்பட நான் எழுதினதுதான், நான் கையெழுத்து போட்டுத்தான் இருக்கிறேன், ரிஸ்வி முஃப்தி சொன்னது பொய் என்று சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார். உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது பொய் சொல்லி இருக்கிறீர்கள், மார்க்கத்தின் மீது பொய் சொல்லி இருக்கிறீர்கள். அட்வான்ஸா என்ன தெரியுமா, பிறை கண்டுட்டாங்கிற செய்தியை உறுதிப்படுத்திக்கிட்டு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் ஃபோன் பண்றாரு, அமைச்சர் ரிஷாத் பதுயுதீன் ஃபோன் பண்றாரு. அவரே சொல்றாரு, நான் யாரத்தையும் ஏற்றுக்கொள்ளல, நாங்க எடுத்த முடிவு தான், ரிக்வெஸ்ட் பண்ணத்தான் எடுக்கிறாங்க. மார்க்கத்தில் மார்க்க ரீதியா பார்த்துருக்கிறாங்க, பார்த்ததை புறக்கணிச்சிடாதீங்க, சகர் நேரத்திலேயாவது நீங்க அறிவிச்சிருங்க, இதை சொல்லத்தான் எடுத்திருக்கிறாரு. எடுத்ததை கூட எடுத்த முடிவு தான். 2006 முடிவு எடுத்துட்டோம். நீ 2006 எடுத்த முடிவு தவறு. 1400 வருடங்களுக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்ன முடிவு சரி. 1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுக்க போறீங்களா, 2006 இருந்து எடுக்க போறீங்களா? அதனால் மக்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இவர் சொல்லுகிற பொய் வெட்ட வெளிச்சமாக நிறைய இடத்துல பொய் சொல்லுவார் மார்க்க ரீதியா. நாம் அப்பப்ப எடுத்து காட்டுவோம். இது நல்லோரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். ஜம்மியத்துல் உலமாவினுடைய பிறை கமிட்டியை இவங்க எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய தன்மைகள் என்ன, இவங்க எதை வச்சு முடிவெடுக்கிறாங்க, தன்னிச்சையா எப்படி செயல்படுறாங்கிறதை எல்லாம் அருமையாக அல்லாஹ் படம் பிடித்து காட்டியிருக்கிறான். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக அறிவிக்கப்பட்ட பிறை செய்தி உண்மையானது, சரியானது என்பதற்கு மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் சரியாக இருக்கிறது, அறிவியல் பூர்வமாகவும் சரியாக இருக்கிறது, ரிஸ்வி முஃப்தி சொன்ன அடிப்படையிலும் சரியாக இருக்கிறது. 3 அடிப்படை. 1, மார்க்க ரீதியா நாம பிறை அறிவிச்சது சரி. 2வது, அறிவியல் ரீதியா பிறை அறிவிச்சது சரி. 3வது, ரிஸ்வி முஃப்தியுடைய உளறல் அடிப்படையில் அவர் சொன்ன கட்டிங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் அறிவித்தது அத்தனையும் சரி. என்ன அவரே சொல்லிட்டார்ல, பிறை பார்க்கல ஆனா பார்த்தவங்க மட்டும் பெருநாள் கொண்டாடுங்க, பிறை தெரிய வாய்ப்பில்லை ஆனா தெரிஞ்சவங்க மட்டும் பெருநாள் கொண்டாடுங்க. இதை விட முன்னுக்கு பின் முரண்பாடு தேவையில்லை. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது கொள்கையா ஒற்றுமையா என்று வந்தால் இஸ்லாமிய மார்க்கம் கொள்கையைத்தான் பார்க்கும், ஒற்றுமையை பார்க்காது. ஒற்றுமைக்கு அங்கு வேலை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஒற்றுமையாக இந்த சமுதாயம் நேற்றைய தினம் கொள்கைக்குள்ள ஒற்றுமை வந்தால் சரியாயிரும்ல, பிறை பார்த்ததை ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டு இலங்கையின் காத்தான்குடியில் நான் நினைக்கிறேன் மேக்சிமம் 99% மக்கள் காத்தான்குடியில் பெருநாள், கிழக்கு மாகாணத்தில் பெருநாள், கொழும்புல பெருநாள், பெரும்பாலான இடங்கள்ல 100க்கு இந்த தப்லீக் சகோதரர்கள் அவங்களுக்கு விளங்கல என்று கேட்டால் அவங்க விளங்காம ரிஸ்வி முஃப்தி மாதிரியாக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க விளங்காம இருந்த சகோதரர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் பெருநாளை நேற்றைய தினம் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படித்தான் கொண்டாட வேண்டும். இன்றைக்கு ஒரு தினம் ஒரு தௌஹீதுல ஒரு கூட்டம் கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் கடைசியா பதில் சொல்லிக்கிறேன், அதுக்கு பேர் மார்க்கம் அல்ல, மனமுரண்டு. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அறிவித்த பிறை செய்தியை விட ஜம்மியத்துல் உலமா அறிவித்த பிறை செய்தி அவர்கள் எடுத்தது ஜம்மியத்துல் உலமா மீது கொண்ட அபிமானம் அல்ல, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மீது கொண்ட குரோதம். என்ன அர்த்தம்? நம்ம மேல உள்ள குரோதத்தில் தான் எடுத்துக்கிறாங்களே தவிர ஜம்மியத்துல் உலமா சொன்னா சரின்னு எடுக்கல. அது யார் எடுத்தாங்கிறத நீங்க விளங்கி பார்த்தாலே கொழும்புக்குள்ள தௌஹீதுல ஒரு கூட்டம் இன்றைக்கு பெருநாள், அவர்கள் செய்தது சரியா தவறா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எது எப்படியோ லாஸ்டாக ஒரு வாதத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த எடுத்தவர்கள் தௌஹீதுல ஒரு கூட்டம் பெருநாள் எடுத்தவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, எஸ்எல்டிஜே எங்களை எல்லாம் சூனியத்தை நம்புறதுனால முஸ்ரிக் என்று சொல்லுது, முஸ்ரிக்கிட பிறை அவங்க எப்படி எடுப்பாங்க? இது என்ன தெரியுமா? இது வாதம் தப்பு. என்ன வாதம், எப்படி வாதம் வைக்கணும் தெரியுமா? நாம வேணும்னா இந்த வாதத்தை வைக்கலாம், அவங்க பிறையை பார்த்து நாம எடுக்காம விட்டு இருந்தா என்ன சொல்லலாம்? அவங்க எல்லாம் சூனியத்தை நம்பினவங்க, முஸ்ரிக் அவங்க எல்லாம், நாங்க முஸ்லீம் பிறையை தான் எடுப்போம், அவங்கள பிறையை எடுக்க மாட்டோம்னு நாம சொல்லலாம்.
அவங்க நம்மளை பார்த்து முஸ்லிக்னு சொல்லவே இல்லை. நாம தான் சூனியத்தை நம்மளோட முஸ்லிக்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பி வச்சு நாம என்ன சொல்றாங்க, எங்களை பார்த்து முஸ்லிக்னு சொல்றதுனால நாங்க அந்த பிறையை நம்பல. நாங்க முஸ்லிக்கா இருந்தாதான்ப்பா நீ நம்பாம இருக்கனு, நீங்க முஸ்லிக்கா சொல்லி நாங்க சொன்னா நீங்க நம்பாம இருக்க தேவையில்லை, நம்பத்தான் வேணும் மார்க்க அடிப்படையில். அதனால அவர்கள் வாதத்தை கூட விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், இதுக்குரிய முழுமையான பதில்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அழைப்பு மாத இதழிலும் வீடியோக்கள் ரீதியாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் வழங்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.